எனக்கு ஒரு கேள்வி வந்தது. நான் ஏன் எனக்கு புரியாததை படிக்கணும்? நான் ஒரு வேர்டு கேட்டேன், ஒய். ஸ்கூல் என்ன கிரிமினலாக ட்ரீட் பண்ணிட்டாங்க. கிளாஸ் சைலன்ஸ் ஆயிடுச்சு. சாரோட ஃபேஸ் ரெட். என்னோடய அம்மா சொன்னாங்க, திங்க் பண்ணாத, புக்கை காப்பி பண்ணு. இது எஜுகேஷனா இல்லை பிரெயின் வாஷா? இது நம்ம டீப் டாக்ஸ் தமிழ். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒன்றும் தப்பாக பேசலை. மேக்ஸ் பீரியடில் டிமார்கன்ஸில் நடத்திட்டு இருந்தாங்க. சார் சொன்னார், ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ் அப்படின்னாரு. நான் ஒரு டவுட் சொன்னேன், சார் எப்படி யூனியன் ஏபியில் இருந்து இன்டர்செக்ஷன் வந்ததுன்னு? சார் ஃபேஸ் செம்ம சீரியஸ். பாய்காட் பண்ண சொன்னாங்க, லேர்ன் பண்ண இல்லை. வெளியே போகணும். கிளாஸ் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்படி கேள்வியெலாம் கேட்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. சார் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கூட கொடுக்கல. இதை அப்படியே பாய்காட் பண்ணி வெரிஃபை பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த ஃபார்முலான்னாங்க. ஏன் வந்தது, எதுக்கு வந்ததுன்னு சொல்லலை. பட் என் மனசுக்குள்ளே அந்த ஒரு கொஸ்டின் ரன் ஆகிடுச்சு இருந்தது. ஈவன் நான் வீட்டில் ஒரு கொஸ்டினை என் ஓன் வேர்ட்ஸில் எழுதிட்டு இருந்தேன். அப்போ எங்கள் அம்மா புக்கில் இருக்கிற மாதிரி எழுதுனாங்க. நான் என்னோட புரிஞ்சதில் எழுதணும்னு நினச்சிக்கிட்டு இருந்ததப்ப இப்படி சொன்னாங்க. அவங்க பயந்து சொன்னாங்க, ஏன்னா டீச்சர் மார்க் கட் பண்ணிடுவாங்கன்னு. அந்த மூமெண்ட்டில் எனக்கு தெரிஞ்சது, நான் வீட்லேயும் ஃப்ரீயாக யோசிக்க முடியலன்னு. நான் அந்த டேயில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினேன், சிஸ்டம்க்கு சைலண்ட் ஸ்டூடெண்ட் தான் பெஸ்ட். டவுட் கேட்குற ஸ்டூடெண்ட்லாம் டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுறாங்க. டவுட்னா சிலபஸ் லேட் ஆகும். அப்போ சாருக்கு டென்ஷன். ஸோ அப்படியே ஷட் பண்ணிடுவாங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணால் ஸ்லோன்னு சொல்கிறாங்க. காப்பி பண்ணால் தான் ஸ்மார்ட்டுன்னு சொல்கிறாங்க. தமிழ் போயமில் ஒரு நாள் நான் மெமரைஸ் ஒழுங்காக பண்ணலை. நீ ஏன் நல்லா படிக்கிற பையன் தானே, ஏன் மெமரைஸ் பண்ணல, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாங்க. நான் திங்க் பண்ண ட்ரை பண்ணேன், அது தப்பா? ஃபிசிக்ஸில் ஸ்ப்ரிங் பேலன்ஸ் டாபிக் வந்துச்சு. நான் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சொல்ல ட்ரை பண்ணேன். அப்போ ஹுக்ஸ்லான்னு ஒன்று வந்தது. வெயிட் இன்க்ரீஸ் ஆக ஆக அடிஷன் ஆக ஆக அது லென்த்தும் அதிகமாகும். அதை ஒரு சிம்பிள் ஃபார்முலா வச்சு சொல்லலாம். ஆனால் அந்த டெஃபினிஷனை ஃபுல்லாக நீங்கள் மக்கடிங்கன்னு எனக்கு ஹார்ட் பீட் அப்படி மாதிரி ஆயிடுச்சு. நீங்களும் ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். கிளாஸில் டவுட் கேட்க பயம். டீச்சர் டவுட் கேட்டால் திட்டுவாங்க. ஃபுல் கிளாஸ் சைலன்ஸ். அந்த மூமெண்ட்டில் நானே டவுட் கேட்குறது தப்பாக ஃபீல் ஆகுது. பட் உண்மை என்னென்னா, டவுட் கேட்க தான் பிரெயின் ஒர்க் ஆகுது. காப்பி பண்ணால் ஒருத்தன் பாஸ் ஆகலாம். ஆனால் டவுட் கேட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் லைஃப் ஃபுல்லாக பாஸ் ஆகலாம். நான் லேசி இல்லை, நான் ஓவர் ஸ்மார்ட் கிடையாது. ஆனால் நான் யோசிக்க ட்ரை பண்ணுறது தப்பாக தெரியுது இந்த சொசைட்டிக்கு. நீங்களும் அப்படி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அப்போ இதுதான் உங்களுக்கான சேனல், இதுதான் உங்களுக்கான ஸ்பேஸ். எல்லோரும் சொல்லுவாங்க மார்க் தான் வேணும். ஆனால் நான் இப்போ சொல்கிறேன், அண்டர்ஸ்டாண்டிங் தான் வேணும். நீங்கள் டவுட் கேட்க பயமாக இருந்தாலும் நீங்கள் யோசிக்க விரும்புகிற ஸ்டூடெண்ட்னா நான் உங்கள் கூட இருக்கிறேன். நீங்கள் என்னோட இன்னொரு சேனல் சிப்ளிங் ஸ்காலர்ஸ் தமிழும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கான ரியல் லைஃப் ப்ராப்ளம்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அப்புறம் இது உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் யோசிக்க